வணக்கம். ஒளி உலகிலிருந்து மின்குரல்கள் 2வது பாகத்துல 1945ஆம் வருடம் மார்ச் மாத செய்திகளை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நேத்திக்கு கடைசியாக லாலாஜி மகராஜ் பேசின விஷயம், அதாவது எனக்கு வாரிசாக கூடிய தகுதி வாய்ந்த ஒருவர் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்ததன் விளைவாக ஒரு முறை உங்கள் உருவம் என் கண்முன் வந்தது. உங்கள் முகம் என் கண்முன் வந்ததும் நான் உங்களை என்னை நோக்கி ஈர்க்க ஆரம்பித்தேன். நீங்கள் என்னிடம் வருவதற்கு மிகவும் முன்னரே இது நடந்தது. இந்த நெருப்பு உங்களுக்குள் தகிக்க வேண்டும் என்று நான் விரும்பியதால் ஆரம்ப தீட்சை அளிக்க நாள் கடத்தினேன். நீங்கள் என்னிடம் வருவீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அது சீக்கிரம் நிகழ வேண்டும் என்று நான் விரும்பியதால் உங்களை என்பால் ஈர்க்க ஆரம்பித்தேன். அந்த நிமிடத்திலிருந்தே உங்கள் உள்நிலைகள் மாறத் தொடங்கின அப்படின்னு லாலாஜி மகராஜ் சொல்லியிருந்தார். இந்த இடத்துலதான் நம்ம முடிச்சோம். அதுல நம்ம சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்பி நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சகஜ மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படை எல்லாமே இந்த ஒரு சஜஷன்ல தான் இருக்கு. நம்ம ஒரு அபியாசியாக ஏக்கமும் தகுதியும் உள்ள எல்லா இதயங்களும் மாஸ்டரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன நம்ம நினைக்கிற மாதிரியே தான் ஒளி உலகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய மாஸ்டர்களும் அதே எண்ணத்துல தானே இருக்க முடியும். அவங்க இடத்துக்கு நம்மளை ஈர்க்கணுங்கிற எண்ணத்துலதான் அவங்க இருக்க முடியும். அப்ப அவங்களுடைய சஜஷனும் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நாம் அனைவரும் அதாவது உண்மையான தகுதியோட பயிற்சி பண்ணி ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த இடத்துக்கு ஈர்க்கப்படணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்கள்ட்டையும் இருக்கும். அதுதான் நம்ம மாஸ்டருடைய எண்ணமாகவும் இருக்கும். அதே எண்ணத்தோட நம்ம ஒத்து போறதுக்காக தான் நம்மளை காலம்பர தியானத்துல உட்கார சொல்லும் போது கூட இதயத்துல இருக்கிற அந்த தெய்வீக ஒளியினுடைய மூல ஆதாரம் உங்களை உள்நோக்கி ஈர்க்கிறது அப்படின்னு சொல்றோம். ஆனா அதான் உண்மை, அதுதான் அங்க நடக்குது, அதுதான் மாஸ்டர் செய்யறாரு. He is attracting us. அவர் நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறார். நம்ம அவரை நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். அதுக்கு அந்த விஷயத்தோட நம்ம ஒத்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் தியானம். அப்ப என்ன நடக்குதோ அதையே நம்முடைய எண்ணமாக வைத்துக் கொள்ளும் பொழுது மிகச்சரியாக இயற்கையோட ஒத்திசைந்து நம்முடைய தியானம் இருக்கிறது. அப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுதெல்லாம் மாஸ்டரால நம்ம தொடர்ந்து உள்நோக்கி ஈர்க்கப்படுகிறோம். தியான நிலையில இருக்கும் பொழுதெல்லாம் மாஸ்டர் நம்மளை ஈர்த்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் தொடர்ந்து தியான நிலையில இருக்கிறது. நிலையான நினைவுல இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம அந்த மைய மண்டலத்தை நோக்கி நம்முடைய லட்சியத்தை நோக்கி மாஸ்டரால ஒரு தொடர்ச்சியாக ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை நோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இதுல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால நேத்திக்கு நான் சொன்னேன் இதை, இருந்தாலும் இன்னொரு முறை இதை சொல்லணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்ப இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம அந்த ஒரு எண்ணத்திலேயே இருக்க முயற்சி பண்ணலாம். நம்ம மாஸ்டர் நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறார். உள்ளுக்குள்ளார நம்ம மாஸ்டரால ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். லட்சியத்தை நோக்கி லட்சியத்தை நம்ம அடைவதற்காக நம்ம மாஸ்டரால ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ளார போகும்பொழுதே பாபுஜிக்கு எப்படி உள்நிலைகள் மாற ஆரம்பிச்சேன்னு லாலாஜி சொன்னாரோ, அது மாதிரி நம்ம இன்னர் கண்டிஷன் மாற ஆரம்பிச்சிடும். நான் உங்களை என்பால் ஈர்க்க ஆரம்பித்தேன். அந்த நிமிடத்திலிருந்தே உங்கள் உள்நிலைகள் மாறத் தொடங்கின. ஏன்னா அவர் ஈர்க்க ஆரம்பித்தார், அதை பாபுஜி உள்ளுணர்வால் உணர்ந்தார். அதனால அவர் அதுக்கு ஒத்துழைத்தார். அதனால உள்நிலைகள் மாற ஆரம்பித்தன. நம்மளால மாஸ்டர் நம்மளை ஈர்த்து கொண்டிருக்கிறாருங்கிறத உணர முடியல பல நேரங்கள்ல. அதனால நம்ம மெடிடேட்டிவ் மூட விட்டு வெளியில போயிடும். முடிந்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம அந்த ஒரு எண்ணத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியினுடைய ஒரு சாராம்சமா எனக்கு தோணும். அதனால இந்த சஜஷன் ரொம்ப ஒரு அற்புதமான சஜஷன். இது மற்றவங்களுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கும் இதுதான் செய்யப்பட்டு கொண்டிருக்குது மாஸ்டரால அப்படின்னு நம்ம உணரல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. அதனால இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம இன்னைக்கு முழுக்க இருக்க பார்ப்போம். இப்ப கூட நம்முடைய அன்புக்குரிய ஆஜி அவருடைய நிலையை நோக்கி நம்மளையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார். நம்ம மேல அவருடைய கவனம் இருக்கு. நம்ம அனைவருடைய உருவமும் அவர் கண் முன்னாக இருக்கு. அவர் அனைவரையும் அந்த நிலைமைக்கு வரணும்னு ஈர்த்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
நான் உங்களை பற்றி முன்பு அளித்துள்ள குறிப்புகளின் பொருள் என்னவெனில், இவை யாவும் நிகழ்ந்தாலும் நான் தொடர்ந்து விழிப்புடன் இருந்ததோடு மூத்த மகானுடனான எனது அனுபவத்தை எப்போதும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தேன். அதெல்லாம் உங்கள்கிட்ட நடக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த முன்னெச்சரிக்கைகளுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், உங்களது வளம் மிக்க குடும்பத்தினர். ஏன்னா நான் உங்களை அட்ராக்ட் பண்றேன், நீங்க உங்களுக்குள்ளார இன்னர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படியே விட்டுருல. ஏன்னா நீங்க கொஞ்சம் ஒரு பணக்கார குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அதனால என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு திசை மாறிடுவீங்க. அப்படிங்கிறதுனால நான் விழிப்போடு உங்களை கவனித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னு பாபுஜியை பத்தி லாலாஜி சொல்றேன். ஆகையால் எந்த நேரமும் உங்களை நான் கவனித்து வந்தேன் அப்படின்னு சொல்றார் பாபுஜி. பாபு மதன் மோகன்லாலையும் பாபு ராமேஸ்வர் பிரசாத்தையும் நோக்கி கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, மிக உயரிய நிலையில் உள்ள ஞானிகளுக்கு கூட அன்பு ராமச்சந்திராவின் மனதில் உதித்ததை போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுவது மிக கடினம். இந்த யுக்தியை பற்றி உணர்வாற்றல் ஒருவரிடமும் இல்லை. நான் சமீப காலத்தையே மூத்த துறவிகளை குறிப்பிடுகிறேன். மற்றபடி இதில் முற்றிலும் புதிதாக எதுவும் இல்லை. ஏதாவது பணி செய்வதற்காக ராமச்சந்திரா தனக்கு பதிலாக தனது சூட்சும சரீரத்தை அனுப்பும் போதோ அல்லது நீங்கள் அவ்வாறு செய்யும் போதோ அது சரியாக நடக்கவில்லை. பிரணாகுதியின் தேவை இன்னும் இருந்தது. இப்போது அந்த குறை திருத்தப்பட்டு விட்டது. இதுதான் நான் முன்னாடியே ஒரு இடத்துல சொன்னேன். சூட்சும சரீரத்தை அனுப்புறது இருக்கட்டும், அதுலயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தாக, முக்கியமான ஒரு டெக்னிக்காக அமைப்புல இருக்கு. மாஸ்டர் தன்னுடைய சூட்சும சரீரத்தை ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளாரையும் அனுப்பி நம்மள பாதுகாக்கிறாருங்கிறது ஒண்ணு. ரிசப்டர்களுடைய ஒர்க்லையுமே அவங்களும் அவங்களுடைய சூட்சும சரீரத்தை பயன்படுத்தி வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இந்த வேலைகள் எல்லாவற்றிலும் இப்ப நம்ம கூட சொல்லுவோம் அடிக்கடி மாஸ்டர் பக்கத்துல போய் நம்ம சூட்சும சரீரத்தை அனுப்பி அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிற மாதிரி முயற்சி பண்ணுவோம். அவர் காலையில அமர்ந்திருக்கிற மாதிரி நினைச்சுக்குவோம். எல்லாமே நம்ம எண்ணமா வைத்திருந்தாலும் அந்த எண்ணத்துல ஒரு குறைபாடு இருக்கு. அந்த டெக்னிக்ல என்ன ஒரு ஒரு விஷயம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு. மெயினா ரிசப்டர்ஸ். சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து ஒரு வேலையை செய்ய சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். முதல் வால்யூம்லயும் படிச்சிருக்கோம், 2வது வால்யூமோட ஆரம்பத்திலையும் படிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து அதுக்கு அந்த பணி முடிகிற வரைக்கும் அந்த வெளியில இருக்க வச்சு வேலையை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். பட் அது முக்கியமான ஒரு வரி இருக்கும். அதுதான் இப்ப அதற்கு உயிர் ஊட்டி. இந்த வரியை எல்லாரும் மிஸ் பண்றோம் அப்படிங்கிறாரு. நீங்க என்ன பண்ணுங்க, சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து அதுக்கு உயிர் ஊட்டுங்கள். வெளியில எடுத்து வச்சா பத்தாது, அது போய் வேலை செய்யும்னா செய்யும். பட் அதுக்கு நீங்கள் உயிர் கொடுக்க வேண்டும். எப்படி உயிர் கொடுக்கறது? வெறும் எண்ணம் தான். சூட்சும சரீரத்துக்கு என்னுடைய உயிர் அதுக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், அதுக்கு உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறது தான் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கு இது தெரிஞ்சவங்க இருக்கலாம். பட் இதை செஞ்சு பார்க்கலாம். ஒவ்வொரு ப்ரிசப்டரும் செய்து பார்க்கலாம், ஒரு முறையாவது செய்து பார்க்கலாம், தப்பு கிடையாது. அபியாசிகளை பத்தி எனக்கு தெரியாது, அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா, அவங்களால செய்ய முடியுமா, செய்ய கூடுமாங்கிறதெல்லாம் அவங்களுக்கும் மாஸ்டருக்கும் உள்ள ஒரு பிணைப்பை பொறுத்தது. நம்ம மிஷனை பொறுத்த வரைக்கும் இது படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அது ஓப்பன் டு ஆல்னு வந்துருச்சுன்னா எல்லாருமே அதை செய்து பார்க்கலாம்னு தான் அர்த்தம். ஆனா அதை செய்து என்ன விளைவு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக டெஸ்டிங்கா செய்யும் பொழுது மாஸ்டர் அதுக்கு உதவி செய்யலாம். பட் அதுக்குள்ளார போய் சிக்கிக்காம எது வேணாலும் செய்து பார்க்கலாம். இதுதான் இந்த புக்கை படிக்கும் பொழுது எல்லாமே நான் சொல்லிட்டு வர்றது இதுதான். எல்லா விஷயங்களையும் லாலாஜி பாபுஜி செய்யறாங்கிறத நம்ம செய்திட முடியாது. ஆனா எல்லா விஷயங்களையும் நம்மளால செய்ய முடியாதனும் இருக்க முடியாது. ஆனா ஒரு ஆர்வத்துக்கு ஒரு முறை 2 முறை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து ஒரு பணிக்கு அனுப்பும் பொழுது அதை வெளியில எடுத்து அதுக்கு உயிர் ஊட்டணும். அந்த உயிர் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா அந்த சூட்சும சரீரத்துல ஒரு அசைவு தெரியும். அது கொஞ்சம் அந்த உயிர்ப்பு இருக்கிறது நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அதன் பிறகு அதோட அனுப்பிவிடக்கூடாது. நீங்க என்ன வேலைக்காக அதை அனுப்புறீங்களோ அதற்கான சக்தியை அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் செய்த பிறகு அதை நம்ம அந்த பணியில ஈடுபடுத்த வேண்டும்.
இதுதான் இது வந்து இந்த காலத்துல இல்ல, ஆனா பழைய காலத்துல எல்லார்ட்டையும் இருந்துச்சுங்கிறாரு. அதான் சொல்றாரு, உயரிய நிலையில் உள்ள ஞானிகளுக்கு கூட ராமச்சந்திராவின் மனதில் உதித்ததை போன்ற எண்ணம் ஏற்படுவது கடினம். இந்த யுக்தியை பற்றிய உணர்வாற்றல் சமீப காலத்திய மூத்த துறவிகள் யாரிடமும் இல்லை. ஆனா ராமச்சந்திரா கிட்ட இருக்கு. அவருதான் இதை சொல்றாரு. நீங்களோ ராமச்சந்திராவோ இது வரைக்கும் நீங்க அனுப்புன வரைக்கும் அந்த வேலைகளுக்காக நீங்க அனுப்புன அந்த சூட்சும சரீரத்துடைய பணி முழுமை அடையல, பிரணாகுதி முழுமையா போய் சேரல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த யுக்தியில சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து உயிரூட்டி சக்தி அளிக்கவில்லை. அததான் சொல்றாரு. யுக்தி என்னவெனில் சூட்சும சரீரத்தை வெளியே எடுத்து அதற்கு உயிரூட்டுவதாகும். சூட்சும சரீரத்தில் உயிரின் அசைவு உடனடியாக உணரப்படும். பின்னர் அந்த குறிப்பிட்ட பணியின் தேவைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் பிரத்யேகமான சக்தி அதற்கு அளித்து அதனை அந்த பணியில் ஈடுபடுத்தலாம். என்ன பணி? பாபுஜியை வந்து சூட்சும சரீரத்தை அனுப்பி ஒரு வேலையை செய்ய சொல்றாரு அப்படின்னா, அந்த பணிக்கு சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்தோம்னா அந்த பணிக்காக வந்து அதை உயிரூட்டிய பிறகு என்ன பணியை இந்த சூட்சும சரீரத்தை ஒப்படைக்கிறனோ அதற்கான சக்தியை அதுக்கு வழங்குகிறேன். அவ்வளவுதான். ஒரு எண்ணமா தானே இருக்க முடியும், வேற என்ன எடுத்து கொடுக்குற விஷயம்லாம் கிடையாது. இந்த ரெண்டு எண்ணமும், உயிர் ஊட்டப்படுகிறதுங்கிற எண்ணமும் தேவையான சக்தி வழங்கப்படுகிறதுங்கிறது எண்ணமும் செயல்பட்டு சூட்சும சரீரத்துக்கு உயிரும் ஆற்றலும் அளிக்கிறது. அதன் பிறகு அது தன்னுடைய வேலையை, தனக்கு இடப்பட்ட வேலையை செய்து முடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதனால இந்த உயிரூட்டிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. மதிப்பிற்குரிய லாலாஜி, நான் மட்டும்தான் அவரது சிறப்புகளை அறிவேன் மற்றும் அவர் என்னுடையவற்றை அறிவார். இது முக்தி அடைந்த ஆன்மாக்கள் செய்வதை போன்றது என்று சொல்ல வேண்டும். முக்தி அடைந்த ஒளி உலகத்துல இருக்கிற ஆன்மாக்கள் தான் ஒருவரை ஒருவர் முழுமையாக அறிந்தவர்கள். அவர்களுடைய தனித்தன்மை என்னங்கிறது மற்றவர்களுக்கும், மற்றவர்களுடைய தனித்தன்மை என்னங்கிறது அவர்களுக்கும் தனியா தெரிஞ்சிருக்கும். பட் அது வந்து இந்த இயல் உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாபுஜிக்கு இருக்கிறது. நான் மட்டும்தான் அவரது சிறப்புகளை அறிவேன், அவரும் என்னுடைய சிறப்புகளை அறிவார். சுவாமி விவேகானந்தர், நான் இப்போது என் முன் இருக்கும் உங்களது சூட்சும சரீரத்திடமிருந்து பணியை நடத்தி கொள்கிறேன். உலகம் உங்களை நினைவில் கொள்ளும். நான் உங்களிடம் ஒரு பணியை ஒப்படைத்துள்ளேன். சூட்சும சரீரத்துல எப்படி பணி செய்யறதுல இருந்த ஒரு சின்ன விஷயத்தை மாத்திட்டாங்க. அது தொடர்ந்த உடனேயே சுவாமி விவேகானந்தர் சொல்றார், என்கிட்ட இருக்கிற உங்களுடைய சூட்சும சரீரத்தின் மூலம் நான் ஒரு பணியை நடத்தி கொள்கிறேன். எப்ப இந்த சூட்சும சரீரம் அவரிடம் போனது? அவர் விரும்பின உடனே இல்லாம அவர்கிட்ட போகுது. இது 2 தடவை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம். நான் உங்களை காண விரும்புகிறேன்னு பாபுஜி தன்னுடைய சூட்சும சரீரத்தை அனுப்பினார். அது ஒரு முறை. அடுத்தது வந்து இப்பொழுது வந்து நீங்க என் அருகில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு உடனேயே வந்து பாபுஜி வந்து பிரசன்ட் ஆயிட்டார். இது 2வது முறை. ஸோ எப்பெல்லாம் விவேகானந்தர் நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவருடைய சூட்சும சரீரத்தை பாபுஜி அவர்கிட்ட அனுப்புறாரு. அதை வச்சுக்கிட்டு நான் உங்களிடம் இருந்து பணியை நடத்தி கொள்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சைதன்ய மகாபிரபு, இத்தகைய ஒருவர் எனது அமைப்பில் காணப்படவில்லை. எனது ஏக்கம் நிறைவேறாமலேயே போயிட்டு. இது ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வேதனை தான். இந்த மாதிரி ஒரு ஆள் நம்மகிட்ட இல்லையே, இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே, என்ன மாதிரி அருமையா இருக்காங்கப்பா, இந்த மாதிரி ஒரு வேலைக்காரர் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்ற ஒரு முதலாளி மாதிரி இவ்வளவு ஒரு சூட்சுமமான, இவ்வளவு பணிவான, இவ்வளவு திறமையான ஒருத்தர் என் அமைப்புல இல்லையே, நான் என்னுடைய அமைப்பை வளர்க்கணும் தொடரணுங்கிற அந்த ஏக்கம் நிறைவேறாமலேயே எனக்கு போயிடுச்சு, நான் வந்து பூமியிலேருந்து கிளம்பும் பொழுது அப்படிங்கிறார் சுவாமி விவேகானந்தர். இந்த கண்டுபிடிப்பு அசாதாரணமான தன்மை உடையது அல்ல. அது பாபுஜி கண்டுபிடிச்ச இந்த சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து உயிரூட்டுவது அப்படின்றது ஒன்றும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. பண்டைய காலத்திலேயே ஒரு இந்து முனிவர் இருந்தார். அவர் இதெல்லாம் தெரிந்தவராகத்தான் இருந்தார். அவர் இந்த முறையை கண்டுபிடித்து வைத்திருந்தார் அப்படின்னு சொல்றார் சுவாமி விவேகானந்தர். நீங்கள் என்னுடன் பணி செய்கிறீர்கள், மேலும் நான் உங்களிடமிருந்து பணியை நடத்தி கொள்கிறேன். இன்னொரு அற்புதமான கண்டுபிடிப்பு இப்போது உங்களால் மூளையை வருத்தி கொள்ளாமல் பணி செய்ய முடிகிறது. நான் உங்களை எப்போதும் கூடவே வைத்துக் கொண்டிருக்க விரும்புகிறேன். அதாவது என்னன்னா, ஏற்கனவே இந்த பணியெல்லாம் செய்து கொண்டிருந்தோம்.
ஆனா இப்ப ஒரு குறிப்பிட்ட பணிக்காக தனியா ஒரு சூட்சும சரீரத்தை எடுத்து அதுக்கு உயிரூட்டி அதுக்கு சக்தி அளித்து கொடுக்க முடியுங்கிற இந்த யுக்தியை நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறதுனால என்னுடைய மூளையை நான் அதிகம் வருத்தி கொள்ளாமல் என்னால் பணி செய்ய முடிகிறது. உங்களால் அப்படின்னா ராமச்சந்திராவன் இப்போது உங்களால் மூளையை வருத்தி கொள்ளாமல் பணி செய்ய முடிகிறது. ஏன் அப்படின்னா அது எப்பயுமே நம்ம எண்ணத்துல இங்க இருந்தே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா அதை பத்தி தொடர்ச்சியான எண்ணம் எனக்கு வேணும். ஆனா ஒரு சூட்சும சரீரத்தை வெளியில எடுத்து அதுக்கு உயிரூட்டி அதுக்கு பணியை கொடுத்துட்டோம்னா ஒரே ஒரு சஜஷன் தான் கடைசியா. என்ன சஜஷன்னா, பணி நிறைவு பெற்றதும் அது நமக்கு திருப்பி அந்த உணர்வை ஏற்படுத்தும். பணி நிறைவடைந்துருச்சு, அவ்வளவுதான். அது வரைக்கும் மூளையில அதுக்கான எண்ணம் தேவையில்லை. இந்த மெத்தடுனால நீங்கள் மூளையை வருத்தி கொள்ளாமல் பணி செய்ய ஆரம்பிச்சிருக்கீர்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றேன். சரி, ஸ்ரீ கிருஷ்ணர், நீங்கள் உங்கள் காலத்திற்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறீர்கள். கண்டுபிடிப்புகள் மீண்டும் நிகழ ஆரம்பித்துள்ளன. ரிவீலிங்ஸ், புதுசு புதுசான விஷயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த காலத்துக்கு நீங்க தான் ஒரு உதாரணம். ஆமா, மிச்ச ஸ்ரீகிருஷ்ணரையுமே கீழே இறக்கி கொண்டுட்டு வேலை செய்ய வைத்திருக்கிறார் பாபுஜி. அதனால கட்டாயமாக ஒரு உதாரண புருஷர் தான். நிறைய இயற்கையுடைய ரகசியங்களை ரொம்ப எளிமையாக வெளியில கொண்டு வர்றதுக்கு அவரு ஒரு கருவியாக இருந்திருக்கிறார். அகத்திய முனிவர், சூட்சும சரீரத்திற்கு உயிரளிக்கும் கண்டுபிடிப்பை பற்றிய தகவல் எனக்கும் கிடைத்தது. இது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு. என்னிடமும் பல விவரங்கள் உள்ளன. சரியான சந்தர்ப்பத்தில் அனைத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த வாய்ப்புகள் உங்கள் வாழ்நாளுக்கு பிறகு வரும். அப்போது நீங்கள் சுதந்திரமாக பணிபுரிய முடியும். அவசரப்படுவதோ தள்ளி போடுவதோ உங்கள் கைகளில் உள்ளது. இந்த நேரத்தில் பல தீர்க்கதரிசிகள், அதாவது தீர்க்கதரிசிகள் அப்படின்னு நான் சொல்றது இந்து ரிஷிகளை, ஏன்னா தீர்க்கதரிசின்னு இப்ப சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒருத்தர், ப்ராஃபட் முகமது நபி. அவரை குறிப்பிடலை அப்படிங்கிறதான் அப்படி மறைமுகமாக கொடுக்கிறார். இந்த நேரத்தில் பல தீர்க்கதரிசிகள், நான் இந்து ரிஷிகளை குறிப்பிடுகிறேன், உங்களை வியந்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர், நான் பாபு மதன் மோகன்லாலின் கேள்விக்கு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு தனிப்பட்ட விசேஷமான சக்தி இயற்கையிலிருந்து கீழிறங்கி அவதாரத்தின் வடிவில் இருக்கும் ஒரு விசேஷ மகாபுருஷர் வழியாக ரகசியமாக பணிபுரிகிறது. இவர் சொல்றது, ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றது யாருன்னா ஸ்ரீ பாபுஜியை தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? இயற்கையின் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு தனிப்பட்ட விசேஷமான சக்தி, ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இயற்கையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்கு. அது அவதார வடிவில் இருக்கும் விசேஷ மகாபுருஷர் வழியாக ரகசியமாக பணிபுரிகிறது. இந்த நிலையில் இயற்கையின் சக்திகள் அவரது ஆணைக்கு இசைந்து இயங்குகின்றன. அந்த சக்திகளால் தாமாக எதுவும் செய்ய முடியாது. சக்திகள் இறங்கி வந்திருக்கு, அதெல்லாம் ஒரு எல்லாமே ஒரு அணு ஆயுதங்கள் மாதிரி அப்படிதான் வச்சுக்க முடியும். எல்லாமே ஆயுதங்கள் அப்படின்னா கூட யாராவது ஒருத்தர் தான் அதை ஆக்டிவேட் பண்ணணும். அதுவா எதுவும் ஆக்டிவேட் ஆகும். அந்த ஆக்டிவேட் பண்ற அந்த மகாபுருஷர் யாரு அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இதை பத்தி பாபுஜி பல இடங்கள்ல எழுதியிருப்பாரு. ராஜயோகத்தின் செயல்திறன்லையும் எழுதியிருப்பாரு. அரவிந்தரை பத்தி பேசும்பொழுதும் எழுதியிருப்பாரு. எல்லா இடத்துலயுமே அவர் சூப்பர் மைண்டை பத்தி அரவிந்தர் பேசியிருக்காரு இல்லையா, அதை பத்தி பாபுஜி சொல்லும்போது கூட அந்த சூப்பர் மைண்டை இயக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அந்த விசேஷ மகாபுருஷர் இப்ப பூமியில இருக்கிறாரு. அவர் யாருங்கிறத நீங்களாகவே தியானம் பண்ணி உணர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்லி முடிச்சிருவாரு. நான் அரவிந்தர் என்ன சொல்லியிருப்பாரு, இது எல்லாத்தையும் செய்யறது ஒரு சூப்பர் மைண்டு, சூப்பர் பவர், காஸ்மிக் பவர், அதுதான் எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்குதான் அதை கோட் பண்ணி தான் பாபுஜி பேசியிருப்பாரு. இது நான் நினைக்கிறேன் சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. அநேகமா ராஜயோகத்தின் செயல்திறன்ல தான் இது இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல இல்லைன்னா வாய்ஸ் ரியல்ல இருக்கலாம், ஏதோ ஒண்ணுல அதை பத்தி பேசியிருக்காரு. சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்து கூறியதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இப்போது எனது முறை வருகிறது. இப்ப யாருங்கிறத சொல்லிட்டாரா? மேல கிருஷ்ணர் யாருன்னு சொல்லாம ஒரு விசேஷமான சக்தி கீழிறங்கி அவதார வடிவில் இருக்கிற விசேஷ மகாபுருஷர் வழியாக ரகசியமா பணிபுரியுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். யாருன்னு சொல்லல. கீழே விவேகானந்தர் அதை சொல்றாரு, ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்து கூறியதை நீங்கள் பெற்றுள்ளீர்கள்.
இப்போது எனது முறை வருகிறது. நீங்கள் இங்கே ஃபதேகரிலும் அற்புதங்களை நிகழ்த்தி வருகிறீர்கள். உங்களிடம் உள்ள அதே திறமை இங்கு உங்கள் சூட்சும சரீரத்திலும் நிறைந்து என்னுடன் பணிபுரிகிறது. நீங்கள் முழுமையான சக்திகளுடன் வந்துள்ளீர்கள். அது இன்னொரு அற்புதம். அங்கு இருக்கும் பொழுதே அவருடைய சூட்சும சரீரம் ஃபதேகருக்கு விவேகானந்தரோடு நின்று அந்த பணிகளையும் செய்ய ஆரம்பித்திருக்கு. அங்கேயும் நிறைய மாற்றங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்திட்டு இருக்காரு சொல்ற. நீங்களே இங்கு இருப்பதை போல இது உள்ளது. இதுதான் இப்ப நம்ம அடிக்கடி நம்ம உணர்றது. மாஸ்டரே இங்க இருக்காருங்க, மாஸ்டருடைய அப்படியே பிரத்யட்சமா நான் பார்த்தேங்க, மாஸ்டர் பக்கத்துல இருக்கிற மாதிரி என்ன அர்த்தம்? அவங்களுடைய சூட்சும சரீரம் நம்ம அருகிலே இருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்கள் மூளை இப்போது சூட்சும சரீரத்தில் பணி செய்ய ஆரம்பித்துள்ளது. நீங்கள் திரும்பி செல்லும் போது இவை அனைத்தையும் உங்களுடன் எடுத்து செல்லுங்கள். இப்போ ஒரு ஸ்ரீலங்கா துறவி பேசுறாரு. இரவு 10:30 உங்களது வருடாந்திர விழா தேதிகள் என்ன? தேதிகள் கொடுக்கப்பட்டன. பண்டாராவின் போது உங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணனிடமிருந்து ஆணைகளை நான் பெற்றுள்ளேன். ஆனால் நான் ஒரு நாள் முன்னதாகவே பொறுப்பேற்கலாம் என்று இருக்கிறேன். அகத்திய முனிவர், இரவு 11:30 பண்டாராவின் போது நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்ற ஆணைகளை இப்போதுதான் நான் பெற்றேன். ஆகவே நான் அதன்படி செய்வேன். நான் எனது பணியிடத்திலிருந்து விலகி செல்வது இதுதான் முதல் முறையாகும். ஏன்னா சிவபெருமான் கல்யாணம் நடந்தப்பே அவர் மட்டும்தான் தெற்க இருந்தார், போகல, இடத்த விட்டு போகல, அவரு இடத்த விட்டு. அதுதான் நம்முடைய புராணங்கள்ல இருக்கு. அதான் அகத்திய முனிவரும் சொல்றார், நான் என்னுடைய பணிகளை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்குங்கிறது போறது இதுதான் முதல் தடவை. நானும் பண்டாராவுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. 19 மார்ச் 1945 சுவாமி விவேகானந்தர், நான் பிரதான இந்தியாவில் இருந்த மதிப்பிற்குரிய முனிவர்கள் அனைவரையும் பண்டாராவின் போது உங்களுடன் இருக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறேன். அத்தனை பேருக்கும். அவர்களுக்குள் அகத்திய முனிவரும் ஒருவர். நான் இப்போது அத்திரி மகரிஷிக்கு உத்தரவு விளைவித்துக் கொண்டிருக்கிறேன். சிறிது நேரம் கழித்து அவர் உங்களுடன் பேசுவார். அடுத்து அத்திரி மகரிஷி உள்முகமாக தொடர்பு கொள்கிறார். நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்று தற்சமயம் எனக்கு உத்தரவு வந்துள்ளது. அதன்படி நான் அந்த நாட்களில் உங்களுடன் இருப்பேன். அவருக்கும் எந்த நாட்கள்ல பண்டாரா நடக்குது அப்படிங்கிற விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்தது மதுராவின் அப்தல். அவருக்கு அவருடைய வேண்டுகோளின்படி பிரணாகுதி அளிக்கப்பட்ட பிறகு அவர் பேசுறார். மதியம் 12:45 ஆகா, இத்தகைய பூரணத்துவத்தை நான் எங்கும் கண்டதில்லை. என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்காக மட்டுமே உழைக்க வேண்டும் என்று என் இதயம் இயங்குகிறது. நான் உயர்திறன் மிக்க மூத்த துறவிகள் பலரை சந்தித்திருக்கிறேன். ஆனால் சுவாமி தயானந்தரின் பிறந்த நாள் 100ஆண்டு விழா நேரத்தில் மதுராவுக்கு வந்த ஒருவரிடம் தவிர இந்த பிரணாகுதி வேறெங்கும் காணப்படவில்லை. அந்த ஒருத்தர் யாருன்னு லாலாஜி சாஹேப்னு அவருக்கு தெரியாது சொல்றாரு. அப்ப அங்க வந்த ஒருத்தர் இருந்தாரு, அவர் தான் அந்த மாதிரி ஒரு பிரணாகுதி கொடுத்தாருன்னு சொல்றாரு. இத்தகைய பூரணத்துவமும் எங்கும் பெறப்படவில்லை. எனது மதிப்பிற்குரிய ஆன்மீக வழிகாட்டி அப்போது வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் அந்த மாபெரும் மகானை சந்தித்து முழு நிறைவு அடைய பெற்றார். இதெல்லாம் லாலாஜி காலத்துல நடந்திருக்கு. அவருதான் லாலாஜி அப்படிங்கிறது அந்த அப்தலுக்கு தெரியவில்லை. அதனால இப்ப அது யாருன்னு சொல்லாம அது மாதிரி வந்திருந்த ஒருவரை பத்தி இவர் புகழ்ந்து பேசுறார். அப்ப பாபுஜி சொல்றார், அந்த மாபெரும் மகான் என்னுடைய மாஸ்டர் தான் என்பதை அவரிடம் கூறினேன். அதன் பிறகு அவர் தொடர்கிறார், லாலாஜி மகராஜ், நீங்க சொன்ன அந்த மாபெரும் மகான் தான் என்னுடைய குருநாதர், அவர் தான் அப்படின்னு அப்தல் பாபுஜி சொல்றார். இப்ப மதுராவோட அப்தல் தொடர்ந்து சொல்றார், அந்த மாபெரும் மகானின் மறுபதிப்பு அவரேதான். இந்த அவரேதான்ங்கிறது பாபுஜி. அப்படியே அவருடைய ஜெராக்ஸ் காப்பியா நீங்க இருக்கீங்க. நான் முன்பே இதை பற்றி உணர்ந்திருக்கவில்லை. இதை பற்றி உணராம தானே அப்ப மதுராவுக்கு பாபுஜி போகும் பொழுது அவருடைய பாதுகாப்பு பொறுப்பை எடுத்துக்க மாட்டேன், நான் என்னுடைய குருநாதரை கேட்டு சொல்றேன்னா சொன்னாரு. அததான் இப்ப சொல்றாரு, அந்த மாபெரும் மகானுடைய மறுபதிப்பு நீங்கள் தான் என்பதை நான் உணரவில்லை. முன்பே இதை பற்றி நான் உணர்ந்திருக்கவில்லை. இதை பற்றி நான் மேலும் என்ன கூறுவது அப்படின்னு சொல்றேன். அதோட அது முடியுது. அடுத்து பாபு மதன் மோகன்லாலுக்கு பாபுஜி மதிப்பிற்குரிய லாலாஜி, அன்பு ராம்சந்திராவை எந்த அளவிற்கு புகழ்வது? அவர்
இந்த நேரத்தில் என்னை சாந்தப்படுத்த முயற்சித்திருந்தால் நான் அவருக்கு தண்டனை வழங்கி இருப்பேன். ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை உங்களுடைய குருநாதர் அங்க போயிருக்காரு, அங்க வேலைகளை ஆரம்பிக்கிறாரு, தயவு செய்து பிரார்த்தனை பண்ணி அவரை நிறுத்துங்க, இல்லைன்னா அழிக்க ஆரம்பிச்சுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம படிச்சோம். அப்ப பாபுஜி பிரார்த்தனை பண்ணாரு, உடனே லாலாஜி அந்த வேலையை நிறுத்தினார். அது அப்ப. இப்பயும் அது போல ஏதோ ஒண்ணும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப பாபுஜி லாலாஜியை சாந்தப்படுத்த முயற்சி செய்யவில்லை. இதுதான் உண்மை. அது என்ன விஷயங்கிறதெல்லாம் டீட்டெயிலாம் நமக்கு தெரியல. அது அப்படியே பூடகமா தான் சொல்றாரு. ஆனா இதை ஒரு சோதனைங்கிறார், பாபுஜிக்கு வைக்கப்பட்ட சோதனைங்கிறார். அன்பு ராமச்சந்திராவை எந்த அளவிற்கு புகழ்வது? அவர் இந்த நேரத்தில் மட்டும் என்னை சாந்தப்படுத்த முயற்சி செய்திருந்தால் நான் அவருக்கு தண்டனை வழங்கி இருப்பேன். மற்ற நேரங்களில் அவர் என்னை சாந்தப்படுத்துவது என்பது சரி, ஆனால் இந்த நேரத்தில் அல்ல. அன்பு பாபு மதன் மோகன்லால், அவர் நிலைமை இப்போது எவ்வளவு சங்கடத்தில் உள்ளது என்று பாருங்கள். இப்போதுதான் நான் வேண்டுமென்றே அவருக்குள் ஒரு எரிச்சலை உருவாக்கினேன். இது அவருக்கு ஒரு பரீட்சை. இல்லையெனில் அவரது வார்த்தைகள் என்னால் எவ்வாறு கண்டுகொள்ளாமல் இருக்க இயலும்? ஒருவர் உயர் தண்டனை பெறுவதற்கான தகுதியை பெற்றிருந்தால் அவர் அதே நேரத்தில் அபரிமிதமான அருள் பொழிவதற்கும் தகுதியை பெற்றிருப்பார். அதனால அவர் மீது அபரிமிதமான அருளை பொழிவது ஒரு கடமையாகும். அப்படிதான் யாருக்கு நிறைய அருள் கிடைக்குதோ, யாருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குதோ அவங்களுக்கு நிறைய தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பும் உள்ளதுங்கிறது தான் உலகியல் வாழ்விலும் சரி, ஆன்மீக வாழ்விலையும் சரி ஒரே ரூல் தான். லாலாஜி ஏதோ ஒரு விஷயத்துக்கு கோபப்படுறாரு. பாபுஜி அப்பொழுது அவரை சாந்தப்படுத்தாமல் அமைதியா இருக்கிறார். ஒருவேளை சாந்தப்படுத்தி இருந்தால் அவரையும் நான் சேர்த்து கொஞ்சம் அமைதியா இருக்கும்படி கேட்டிருந்தால் அவரையும் சேர்த்து நான் தண்டித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நிறைய பேசுறார். இத்தகைய உதாரணத்தை காண்பது என்பது சாத்தியமா? முடியவே முடியாது. அவரிடத்தில் எழும் எத்தகைய எண்ணத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன். ஒருவேளை அதாவது லாலாஜி அமைதி அடையணுங்கிற ஒரு எண்ணம் பாபுஜிக்குள்ளார் உருவாயிருந்தா அதையும் பூர்த்தி செய்யற கட்டாயத்துலதான் லாலாஜி இருக்கிறார். ஆனா எப்பன்னா இந்த சோதனைக்கு அப்புறம் இந்த இடத்துல பாபுஜி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை தனக்குள்ளார ஏற்படுத்தலைங்கிறத லாலாஜி பாராட்டுறார். அது சரியா தவறா என்ற கேள்விக்கே இடமில்லை. நான் அவருக்காக தேர்ந்தெடுத்த அதிகபட்ச தண்டனையை வேறு எவருக்குமே அளிக்க எண்ணியதில்லை. எப்படி இருந்தாலும் அவர் சோதனையில் வெற்றி பெற்று விட்டார். எனவே மேற்கூறியவை அவருக்கானவையாகும். எந்த லெவலுக்கு போனாலும் குருநாதர்கள் இந்த சோதனை பண்றதுங்கிற விஷயத்த விடல. இவ்வளவு தூரம் பாராட்டி இவ்வளவு மென்மையானவர், இப்படியானவர், அப்படியானவர்னவருக்கு கடைசியா ஒரு சோதனையும் வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த சோதனைக்கு அதுல தோத்தா அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனை இந்த உலகத்துல யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கப்படாத தண்டனைங்கிறார். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? முழுசா அவருடைய எல்லா ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டையும் எடுத்துருவாங்களா, இல்ல பல காலம் அவர் பூமியிலேயே இருக்கணும்னு சமைச்சிடுவாங்களா என்னன்னா நமக்கு தெரியாது. ஆனா லாலாஜி சொல்றாரு, அவருக்கு நான் அதிகபட்ச தண்டனையை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தேன். இந்த இந்த தேர்வுல அவர் தோல்வி விட்டார். நம்ம மாஸ்டர்லாம் அப்படி கிடையாது. நம்மளுக்கெல்லாம் சாதாரணமா நமக்கு தேர்வையும் கொடுத்துட்டு அந்த தேர்வுல நம்ம பாஸ் பண்றதுக்கான சப்போர்ட்டையும் பண்ணி, பாஸ் பண்ணலைன்னா நமக்கு ஆறுதலும் கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்மலாம் கீழ் நிலையில இருக்கிறவங்க. அதனால எப்படி ஒரு 30 மார்க் 28 மார்க் வாங்குற பையனுக்கு ஒரு 2 கேள்வியாவது பதிலையாவது சொல்லி கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிற வாதியார் மாதிரி நம்ம கிட்ட இது நடந்துக்கிறாங்க. ஆனா பாபுஜி கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே தலைகீழா இருக்கு. இந்த மாதிரி ஒரு தண்டனை நீ செய்யலைன்னா உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல நிக்கட்டும். இதை நம்ம நாளைக்கு தொடருவோம். இன்னைக்கு 2 அற்புதமான விஷயங்களை பத்தி திரும்பியும் பேசணும். ஒண்ணு நம்ம மாஸ்டரால நம்ம உள்நோக்கி ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் எப்போதும். குறிப்பா இந்த தியானத்துல நமக்கு அதான் நடக்குது. அவர் தகுதி உள்ள எல்லாரும் உண்மையான இயக்கமுடைய ஒவ்வொரு இதயமும் என்கிட்ட வரட்டும் அப்படின்னு நம்மளை ஈர்க்க தொடங்கியிருக்காரு.
அந்த ஈர்ப்பு தான் நம்ம தியானத்துல உள்முகமாக ஈர்க்கப்படுகிறோங்கிற எண்ணமா வைத்துக்கொண்டு தியானம் செய்யறோங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எனக்கு படுது. இன்னொரு விஷயம், சூட்சும சரீரத்தை ஒரு பணிக்காக எப்படி செயல்படுத்துவதுங்கிற அந்த ஒரு நுணுக்கமான ஒரு விளக்கத்தை வந்து இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு மாஸ்டர். 2 அற்புதமான விஷயங்களை இன்னைக்கு உணர்ந்திருக்கோம். இன்னைய தியானம் வந்து நம்ம மாஸ்டர் நம்மளை உள்நோக்கி ஈர்க்கிற ஒரு தியானமாக இன்னைய நாள் முழுவதும் அந்த மாதிரி நம்ம அவரால் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற நினைவோட இருக்கிற ஒரு நாளாக அமையட்டும். நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்வோம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.